ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ரோட்டுக்கடை குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். பட்டாணி குருமா ரோட்டுக்கடையில் இருக்கும்ல, அது எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள்: வெங்காயம் ஒரு 3 வெங்காயம், பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு 5 பல் பூண்டு, தக்காளி 2, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி இருக்கு இல்லையா, காஞ்சி இருக்கும்ல, கடையில் வைக்கும்ல, அந்த பட்டாணியை ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சு கொஞ்சோண்டு சால்ட்டை போட்டு வேக வச்சுருக்கேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் வச்சுங்க. அடுப்பில் வச்சுட்டு கடாய் சூடாகணும். கடாய் சூடானதுக்கப்புறம் அதில் ஒரு 4 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பட்டையும் இந்த இலை பிரிஞ்சி இலையை ஆட் பண்ணியிருக்கோம். இது சூடாகட்டும். இதுனாலதுக்கப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணிடுவோம். வெங்காயம் கருவேப்பிலை, இது கூடவே தக்காளி நிறைய எடுத்துருக்கு. இங்கே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகி இந்த ஸ்டேஜில் தக்காளி ஆட் பண்ணி வதங்கி வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்க பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பச்சை பட்டாணி போட்டு நல்லா வதக்கி வச்சு நமக்கு காரம் தேவைப்படுச்சுன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு காரம் தேவையான ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பச்சை மிளகாய் இருக்கவே 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். இதோட மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அடுத்த சிம்மில் வச்சுட்டு நல்லா எல்லாத்தையும் கிளறி விட்டுருக்கோம். இது வதங்கிடுச்சு ஃபுல்லாக எல்லாமே. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம கடைசியாக மாவு கரைச்சி ஊற்ற போகிறோம். மாவு கரைச்சி ஊற்றினாலும் உங்களுக்கு அது கொலை ரோட்டு கடையில் வாங்குற மாதிரி கொலை நல்லா வெந்து வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் கடல மாவு ஒரு கை கரைச்ச கடல மாவு ஊற்றிக்கணும். அப்போ தான் நமக்கு திக்னஸ் கிடைக்கும். ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான ரோட்டுக்கடை குருமா ரெடி ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை தோசை, இட்லி, சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.